மீனாட்சி, ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் சின்ன பையன், அவன் கட்டிக்க போற பொண்ணை காணாமனு ஏதோ அக்கறையில கேக்குறான். தான் கட்டிக்க போற பொண்ணு சக்தி மேல இவ்வளவு அக்கறைப்படுறான்னு நீ பெருமைப்படணும் மீனாட்சி. எங்க சக்தி உங்க பொண்ணும் தானே, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? உங்க பொண்ணு எவன் கூடயாவது ஓடி போயிட்டாளான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓய பொத்திக்கிட்டு ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பெத்தவ கிட்ட பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கான், அவனை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சக்தி எங்க போயிருக்கான்னு சொன்னா நான் எதுக்கு இதெல்லாம் கேட்க போறேன்? இவகிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன், அவளும் சொல்ல மாட்டேனுங்கிறா, உனக்கும் தெரியாதுங்கிற. லூசு மாதிரி கேள்வி கேட்கறதுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அவன் இந்த வீட்டு மாப்பிள்ள, மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்கோ. புஷ்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருவேன். மீனாட்சி, அதான் மாப்பிள்ள கேக்குறான்ல, சக்தி எங்கன்னு சொல்லு மீனாட்சி. துர்கா, நீயாவது சொல்லு துர்கா. அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கும் தெரியாதுன்னு. என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? வாசல்ல சொந்தக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க, என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க. அவன் இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கான், ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா, எனக்கு முதல்ல டவுட்டுக்கா. அவ சக்தி சரியில்லக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்குறேன், எவன் கூடயோ நின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. எல்லா வேலையும் விட்டு காவக்கார மாதிரி எதுக்கு இந்த வீட்டு வாசல்லே நின்ன? இந்த கல்யாணத்தை நிறுத்த இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. மாப்பிள்ள, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. புஷ்பா, சக்திக்கு போன போட்டு எங்க இருக்கா என்ன ஏதுன்னு கேளு. குட்ரா. ஏங்க, நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. ஐயோ கடவுளே, என்னால முடியல. முதல்ல உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எல்லாரும் வெளியில போங்க. அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் கிளம்புங்க. சரி வாடா மாப்பிள்ள. நீ கேளு மாமா. போலாம் புஷ்பா. அக்கா, நீ என்ன பண்ற? நீ பண்றது உனக்கு புரியுதா? எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. நீ சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளு. என்ன செல்வா, நீங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. இந்த தாலியை அவ கழுத்துல கட்டுங்க. சொன்னா கேளுங்க, கட்டுங்க. யமுனக்கா, ப்ளீஸ் நீ கொஞ்சம் பேசாம இரு. கல்யாண நாள் வரை நெருங்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப போய் என்ன இப்படி பண்ண சொல்ற? ஊர் உலகம் என்ன பேசும்? ஐயோ, ஊருக்காக எங்களுக்காக நீ பண்ணதெல்லாம் போதும் சக்தி. இனிமேலாவது உன் வாழ்க்கையை நீ பாரு. இனிமே உனக்காக மட்டும் நீ யோசிச்சா போதும். செல்வா, பிளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இந்த தாலியை அவ கழுத்துல கட்டுங்க. அக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல இதை உள்ள வை. நான் இத சொல்றதுக்காக தான் வந்தேன். செல்வா உன் கழுத்துல இந்த தாலியை கட்டணும். அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நான் மயக்கம் போட்டு விழுந்து என்னென்னமோ நடந்து இப்ப பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சரி, இப்ப சொல்லு, செல்வா இந்த தாலியை உன் கழுத்துல கட்டுறதுக்கு சம்மதிக்க போறியா இல்லையா? அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா, பேசாம போய். நான் ஏற்கனவே ஒரு தடவை தற்கொலைக்கு ட்ரை பண்ணேன். அது கார்த்திக்காக. அந்த முட்டாள்தனம் தான் உன் வாழ்க்கையை இப்ப மாத்தி போட்டுருச்சு. அன்னைக்கு நீதான் எனக்கு சத்தியம் பண்ண. அப்பா ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது. இன்னைக்கு நான் தற்கொலை பண்ண நினைச்சது எனக்காக இல்லடி, என் சக்திக்காக, என் தங்கச்சிக்காக. என்னால நடந்த தப்பு அது. அது என்னாலதான் சரியாகணும். சொல்றத கேளு சக்தி. நீ செல்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கு நல்லது. அக்கா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை உள்ள வை, உள்ள வைக்கா.
இல்ல சக்தி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்பவே இங்கேயே கல்யாணம் நடந்தாகணும். புடிங்க செல்வா. அம்மா, என்னம்மா? அம்மா இது அக்கா பர்னையில இருந்து அக்கா இது எடுக்கும்போது கையில கத்திப்பட்டு கிழிச்சு விட்டுருச்சுமா. அதான் அக்காவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேம்மா. என்னம்மா நீ நல்ல பொண்ணுமா நீ. போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது. கல்யாணத்தை நெருக்கத்துல வச்சுக்கிட்டு ரத்த காயம் அது இதுன்னு ஏதாவது சொன்னா அபசகுணம்னு சொல்வீங்க. அதான் யார்கிட்டயும் சொல்லாம போனோம். ஏன் என்னாச்சு? கேக்குறால, சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அத்தனை பேர் முன்னாடியும் நாக்குல நரம்பில்லாம பேசுனீங்களே, இப்ப பேசுங்க. ஏன் வார்த்தை வரமாட்டேங்குதா? எங்க அவ எங்க அவ எங்க அவன்னு தொலைச்சிட்டீங்க இல்லையா? என்ன பொம்பளையான்னு கேட்டல்ல, இப்ப பேசு. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம் தானா? இவ ஓடி போறவளா? ஏன் சக்தி ஓடி போறவளா? அப்படியா நான் வளர்த்தேன்? இவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டான். அவளை போய் சொன்னியே ஓடி போயிட்டான்னு. அது இல்லக்கா, சங்கிலி சின்ன பையன், அதனால ஏதோ தெரியாம. நீ பேசாத புஷ்பா, ஒரு வார்த்தை பேசாத. அவன் பொறுக்கி, அவன் புத்தி இப்படித்தான் போகும். ஆனா உனக்கு புத்தி வேண்டாமா? நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறவன்னு நீ நினைக்கிறவள இப்படி பேசுறோமேன்னு உனக்கு யோசனை வேண்டாமா புஷ்பா? எங்க அவன்? டேய், நீ எல்லாம் ஒரு ஆளு, அதுவும் ஏன் முன்னாடியே குரலை ஒசத்தி பேசுற. யார? என் பொண்ண எவன் கூடயோ அனுப்பி வச்சுட்டேம்பியா? டேய், அப்படி இழுத்து வச்சு குடும்பம் நடத்துறது உங்க அக்கா புத்தி. நான் ரோஷக்காரி, செத்தாலும் சாவேனை ஒழிய இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் நடக்க போற நேரத்துல நீ பாட்டுக்கு புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுற. உனக்கு அறிவில்ல? ஏண்டா, ஏன் உனக்கு இப்படி புத்தி போகுது? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒருத்தனுக்காவது சக்தி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்காளடா? ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உன்னை தாலி கட்டுறான்னு சொன்னா நீ என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? இத பாரு, எனக்கு எதுவும் தேவையில்லை. சக்தி கழுத்துல நீ தாலி கட்டுற, எனக்கு அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா. அவ நம்ம வீட்டுக்கு அடிமையா வந்தே ஆகணும். அந்த மீனாட்சி குடும்பமே என் கால்ல விழணும். இத விட்டா எனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. புரியுதா? டேய் மாப்பிள்ள, வீணா மனத்தை போட்டு குழப்பிக்காதடா. சக்தி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதுடா. ஓடி போயிட்டான்னு சொன்னப்ப நீ தானே வந்து நின்ன. இப்ப வேற மாதிரி பேசுற. டேய், அது வேற இது வேறடா. ஆனா நீ இப்ப சொல்றது ரொம்ப அதிகம்டா. சக்தியை பேசாம கல்யாணம் பண்ணிக்க. இத பாரு சங்கிலி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, உன் அக்காவை நீ உயிரோடையே பார்க்க முடியாதுடா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் அந்த அர்த்தத்துல சொல்லலண்ணே, வருத்தப்படாதான்னு சொன்னேண்ணே. இல்லடா,
நான் முடிவு பண்ணிட்டேன். டேய், நீங்க சொல்றதும் சரிதான். புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சக்தி என்னானாலும் அவன் மனசுல இருக்கிறத ஒத்துக்க போறது கிடையாது. அவ ஒத்துக்காம நான் எதுக்கிட்ட எங்க அம்மாட்ட பேசணும்? அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னன்னே சொல்ற? டேய், இதுல ஷாக்காக என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதா? பூஜாவை கல்யாணம் பண்ணா அம்மா வச்சு சந்தோஷமா இருப்பாங்க. பாவண்டா எங்க அம்மா. நான் தான் அவங்க உலகம் நம்பிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்காச்சு நான் பூஜாவை கல்யாணம் பண்ணி தாண்டா ஆகணும். டேய், தேங்க்ஸ் தானா. வீணா புலம்பாதுன்னு நீங்க சொன்ன அப்புறம் தான் இது எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. டேய், என்னடா இது? நாம ஒன்று பேசினா அண்ணன் வேற ஒரு முடிவு எடுக்கிறாரு. டேய், பூஜா கழுத்துல தாலி கட்டிடுவாரு போலையடா. விடக்கூடாது கிரி. சும்மா அண்ணன் கூட சுத்துறோம், ஜாலியா இருக்கும், எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது. நம்மளும் அப்படி இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், நானும் அதே தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மா யோசிச்சா பத்தாது. டேய், பக்காவா ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பண்றோம், பிளான போடுறோம், கல்யாணத்தை நிப்பாட்டுறோம். ரெண்டு பக்கம் கோல் அடிக்கிறோம், எல்லாத்தையும் சுத்த போடுறோம். என்ன நடக்க போகுதுன்னு எவனுக்கு தெரியக்கூடாதுடா. டேய், இது வரைக்கும் போட்ட எல்லா கோட்டையும் அழிக்கிறோம், புதுசா வேற கோடுகளா போடுறோம். எதையும் சொதப்பக்கூடாது கிரி. கொஞ்சம் சொதப்புனாலும் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து செய்யறோம். ஆபரேஷனை சக்சஸ் பண்றோம்டா. இனிமே நீ இங்க, நான் அங்க. ஆபரேஷன் ஸ்டார்ட். ஏய், ஆம்பளடா. என்ன வெக்கம் கேட்ட நொங்கு பையன் நினைச்சியா? இங்க பாரு, நீ எப்படியும் சக்தி கழுத்துல தாலி கட்டதான் போற. செல்வா சக்திய பார்க்க வரதான் போறான். நான் சொல்றதுதான் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு பின்னாடி உங்க வீட்டுக்குள்ள போகும்போது எதுக்கும் கதவை தட்டிட்டு போப்பாங்காளி. அதுதான் கொஞ்சம் டீசென்டா இருக்கும். என்னடா இவன் இவ்வளவு சொல்றானே, இதெல்லாம் நிஜமா பொய்யான்னு உனக்கு தோணும். என் மேல உனக்கு கோபம் வரும், சட்டையெல்லாம் பிடிக்கதான் தோணும். ஆனா தப்பு இல்ல பங்காளி. திடீர்னு ஒருத்த வந்து கண்டதையும் இப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஆனா என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. அத சொன்னா நீ தாங்க மாட்டியேன்னு பாக்குற. பங்காளி, இவ்வளவு பெரிய இடியோ தாங்கிட்ட. இது என்ன? சொல்ல சொல்ல. இன்னும் 2 நாள்ல சக்திக்கும் உனக்கும் கல்யாணம். அங்க செல்வாக்கும் பூஜாக்கும் கல்யாணம். கல்யாணம் ஆக 2 நாள் தான் இருக்கு. அப்ப பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருப்பாங்க? ஒண்ணு வீட்டுல இருப்பாங்க, இல்ல ஒன்ன மாதிரி டீசென்ட்டா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சக்தியும் செல்வாவும் எப்பவும் போல சந்திக்க போறாங்க. என்னடா சொல்ற? ஆமா பங்காளி, தினமும் அவங்களால பாத்துக்காம இருக்கவே முடியாது. அவ்வளோ டீப் லவ். இல்லனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இதெல்லாம் ஒத்துப்பாளா? டேய், நீ சொல்றதெல்லாம் நிஜமாடா? சத்தியமா அவங்க 2 பேரும் பாத்துக்க போறாங்களா? நான் என்ன சொன்னாலும் அது நிஜம்தான் பங்காளி. இன்னைக்கு அவங்க பாத்துக்க போறாங்க, அத நீ நம்புங்கற. அவங்க மட்டும் இன்னைக்கு பாத்துக்கலான்னு வையேன் பங்காளி. இந்த 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 இடத்துலயே போட்டு என்ன புதைச்சிரு பங்காளி. பங்காளி, ஆனா ஒருவேளை அவங்க பாத்துக்கிட்டா அப்ப என்ன பண்ண போற பங்காளி? சரி பங்காளி, நீயே பார்த்து ஒரு நல்ல முடிவு எடு. ஏன் வேலையை முடிச்சிட்டேன். கிரி, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. சூப்பர்ரா. சங்கிலி சிக்கிட்டான்ல.
வசமா சிக்கிட்டான். சரி, அங்க என்னடா நடக்குது? இப்பதானே இங்க ஆரம்பிக்குது. அப்படியே லைன்ல இரு. அந்த பூஜை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அவளுக்கு கேக்குற மாதிரி பேசு. விஷயமா? என்னடி சொல்ற? யார் உனக்கு சொன்னா? அவருடைய ஃப்ரெண்டு திடீர்னு ஃபோன் பண்ணாரு. ஐயோ, செல்வா ஏன் இப்படி பண்ணாரு? இதுக்கு தான் உன்கிட்ட படிச்சு படிச்சு நான் சொன்னேன். இப்ப அழுது என்ன பிரயோஜனம் இருக்கு? அக்கா, எனக்கு தெரியுமா இப்படி எல்லாம் நடக்கும்னு? கார்த்திக்காக நான் அப்படி ஒரு முடிவெடுத்தப்பவே உனக்கு தெரிய வேணாம்? செல்வாவும் இப்படி ஒரு முடிவெடுக்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு. அக்கா, உன் கேள்விக்கு பதில் சொல்ற நிலையில நான் இல்லக்கா. என்னால இது யோசிக்க முடியல. நான் போய் செல்வாவை பார்த்துட்டு வரேன். நானும் உன் கூட வரேன். வேண்டாக்கா, நீ வீட்லயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அக்கா, சங்கிலியும் புஷ்பாவும் யாராவது வந்தாங்கன்னா நீ ஏதாவது பேசி சமாளிச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல செல்வாவை பார்ப்போம். அண்ணே, டேய், என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்லண்ணே. இல்லடா, இப்ப ஏதோ சொன்ன, சொல்லு. அண்ணி விஷம் குடிச்சுட்டாங்களா அண்ணே? எதுனாலடா? தெரியலண்ணே. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். அவ மனசுக்குள்ள நிஜமா நான் தாண்டா இருக்கேன். அதனாலதான் அவ இந்த முடிவு எடுத்திருக்கா. அண்ணே, அண்ணி சீரியஸா இருக்காங்களா அண்ணே? நீ போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுண்ணே. சங்கிலி, இனிமேல் சண்டைக்கப்பட மாட்டல்ல? ஐயோ, இப்பதான் ஏதோ முத தடவை பாக்குற மாதிரி எவ்வளவு வேகமா இருக்கிறான் பாத்தியா? செல்வா, உனக்கு எதுவும் ஆகல? உனக்கு எதுவும் ஆகல? நீ எதுக்கு இங்க வந்த? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு இந்த நேரத்துல இப்படி ஓடி வந்துட்டு இருந்த? நீ விஷம் குடிச்சிட்டேன்னு எனக்கு போன் வந்துச்சு செல்வா. ஏய், என்ன உளர்ற? நீ விஷம் குடிச்சதான் எனக்கு சொன்னாங்க. பாத்தியா, உன்னை ஒரு நாள் பாக்கலன்னா கூட விஷம் குடிச்சிருவேன்னு சொல்றான். எவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? வா. என்ன செல்வா இது? அப்ப நீ குடிச்சுதான் எனக்கு போன் வந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாரு 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 பாரு, என்ன யோசிக்கிறாங்க தெரியுதா? இப்ப அங்க இங்கன்னு சுத்தி பாப்பாங்க பாரு. பங்காளி, என்னமா பிளான் பண்றா பாரு. இவ கழுத்துல நீ தாலி கட்டுனன்னு வையி, அது அவ உன் கழுத்துல கட்டுற இரும்பு சங்கிலி பங்காளி. நான் விஷம் குடிச்சதா உனக்கு யார் சொன்னா? திடீர்னு தான் சொன்னான். கீரிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், கவலைப்படாதன்னு சொல்றான் பாத்தியா? எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்றாங்க? நானும் திடீர்னு உன்கிட்ட சொன்ன விஷயம் கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. எங்களை திட்டுறா. பரவாயில்ல பங்காளி, உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமே. இல்ல சக்தி, எனக்கு நிஜமாவே ஏன் இப்படிலாம் பண்ணாங்கன்னு புரியல. இதெல்லாம் உன் பிளானா? ஏய்,
நீனும் மாறவே இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பண்ணிருப்பேன்ல. என்னமோ சொல்றாங்களே. கண்டுபிடிச்ச சங்கிலி, சந்தேகமே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாம இதே மாதிரி பாத்துக்கலாமான்னு. டேய், செல்வா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. எவ்வளவு பதட்டமா நான் ஓடி வந்தேன் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு விளையாட்டா தெரியுதா? நீயே பார்த்தல எவ்வளவு அவசரமா உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்தேன்னு பார்த்தல. 1/2 மணி நேரம் கூட ஆகல, 2 பேரும் பாக்கலன்னா அதுக்குள்ள மா, இவங்க சந்தேக பிராணியா இருக்காங்கம்மா. வெற்றியவனுக்கு பொண்டாட்டியா வர போறாங்க. என்னம்மா, அண்ணனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கீங்களாம்மா? அத்தை, இவன் வேணும்ட்டே பண்றான் அத்தை. இவனை தயவு செஞ்சு நம்பாதீங்க அத்தை. பூஜா, உனக்கு என்னதான் ஆச்சு? இவன் சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்லயே வளர்ந்தவன். எனக்கு இவன் இன்னொரு பையன் மாதிரி. இவனை போய் நம்பாதேங்கிற. என்ன பேசிட்டு இருக்க நீ? அத்தை, இதுல வேற என்னமோ இருக்கு அத்தை. இந்நேரம் வெற்றி அவ கூட ஓடி போயிருப்பான் அத்தை. இவன் நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அத்தை. இருங்க அத்தை, நான் இப்பவே வெற்றி கால் பண்றேன். போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப் தான் வரும். இருங்க பாருங்க. பாருங்க அத்தை, நான் சொல்லல அத்தை, போன் ஸ்விட்ச் ஆஃப் அத்தை. என்ன, நான் சொல்லல. போன் ஆஃப் பண்ணிருந்தா ஓடியா போயிருவாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த ஊர்ல பாதி அம்மனிங்க ஓடிதான் போயிருக்கணும். ஏய், நடிக்காத. ஓடி போனவங்கள சத்தியமா ஸ்விட்ச் ஆஃப் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. மா, என்னம்மா இவங்க? ஏய் பூஜா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அத்தை, என்ன நம்புங்க. இப்பவே வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அங்க வெற்றி கண்டிப்பா இருக்க மாட்டான். அண்ணன் வீட்டுல இல்லையா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, அதெல்லாம் அண்ணன் ஓடி போயிருப்பாரு. மா, இப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பம் எப்படிமா உங்களை சமாளிக்க போகுது? அம்மா, இப்படி ஒரு சந்தேக பிராணி அண்ணனை கட்டி வச்சா அண்ணன் வாழ்க்கை என்னமா ஆகுறது? வாக்கா தயவு செஞ்சு, அப்புறம் பேசலாம் கல்யாணத்தை பத்தி. டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை கொன்னுருவேன் பாத்துக்கோ. எனக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும்டா, அவ்வளவுதான். எப்ப பாரு இதையே சொல்லுவியா? என்ன பத்தி யோசிக்கவே மாட்டியா? நீங்க 2 பேரும் வரமாட்டீங்களா? நான் போறேன். டேய், 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 இங்க வாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? புஷ்பா, இந்த ராத்திரி நேரத்துல இவனை விட்டோம்னு வச்சுக்க, மெண்டல் மாதிரி மீனாட்சிட்ட பேசி எல்லாத்தையும் ஊத்தி மூடிடுவான். ஏயா, இவன் சொல்றான்னு அங்க போய் என்ன பேச சொல்ற? அக்கா, நான் சக்தி கிட்ட பேசுறேன், நீ கூட மட்டும் வந்து நில்லு. டேய், சக்தி கிட்ட என்னடா பேச போற? நான் என்ன பார்த்தனோ அதை கேட்க போறேன். நீ வரியா இல்லையா? அப்ப அப்படி என்னத்தை தான் பார்த்து தொலைச்ச, அதையாவது சொல்லி தொலை. நீ சொன்னாதான் நான் கூட வருவேன். அக்கா, இப்ப சக்தி வீட்டுல இல்ல, அந்த வெற்றியை பார்க்க போயிருக்கா. அவ வர்றதுக்குள்ள நாம அவ வீட்டுக்கு போயிட்டோன்னு வையேன், வரும்போது கையும் களமா புடிச்சிடலாம்க்கா. ராத்திரி நேரத்துல வந்து டேய் சங்கிலி, டேய், இந்த நேரத்துல ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நல்லா யோசிச்சு கூடா. என்னையா இவன்? அக்கா, இருக்கா? டேய் மாப்ள, வேணாண்டா. டேய், என்ன இந்த நேரத்துல சக்தி எங்க? ஏன் அவளை கேக்குற? ஏதாவது பிரச்சனையா? எல்லாமே பிரச்சனை தான். சக்தி என்னை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்களோ அன்னையில இருந்து வெறும் பிரச்சனை தான். பிரச்சனை சக்தி இருக்காக்கா இல்ல உங்களுக்கா? ஏய், சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம சக்தியை வர சொல்லு. இப்படி நடுராத்திரி வந்து சக்தியை வர சொல்லுனா என்ன அர்த்தம்? எதுக்கு வர சொல்றீங்க? பாத்தியாக்கா, இப்படிதான் பதில் சொல்லுதுங்க. இதுங்க கிட்ட நீ எப்படி கேட்டாலும் மாத்தி மாத்தி பதில் சொல்லுவாங்களோ தவிர சக்தியை வர சொல்ல மாட்டாளுங்க. ஏன்னா சக்தி வீட்லயே இல்ல. யமுனா, துர்கா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அக்கா, என்ன என்னையா இவ வீட்ல இருக்கா? என்னக்கா இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? இப்போ என்ன பிரச்சனையா? சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ உடனே உன்னை பாக்கணும்னு இவன் ஆசைப்பட்டான். டேய், பாத்துட்டியா? சக்தி, நீ போய் தூங்குமா. போங்க போங்க போங்கம்மா. யோ, வா. எந்த நேரத்துல யாரு யார பாக்க வர்றது? இதெல்லாம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அவங்க எழுந்து வரதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன்.
நான் வந்து பார்க்காம வேற யார் வந்து பாப்பா? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். இப்ப கிளம்புங்க. நேரம் கேட்ட நேரத்துல அவன் தான் பாக்கணும்னு சொன்னானா? நீங்களும் கூட வருவீங்களா? இல்லம்மா, கோவப்படாதீங்கம்மா. சரி சரி போங்க, போய் எல்லாரும் தூங்குங்க போங்க. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவனோட கூத்தும் கொடுமையுமா இருக்கு. அம்மா வரதுக்குள்ள கிளம்ப சொல்லு. போங்க போங்க போமா. உன்னோட பெரிய அலக்குடுப்பா போச்சுடா. இளவ கூட்டுறானே. பேச்சு நம்பி வந்து அசிங்கப்படுறதே எனக்கு வேலையா போச்சு. ஓ மாசி வீதி தேரோட்டம் மீனாட்சி பேர சொன்னா மதுரை ஊரே களக்கட்டோ. மீனாட்சி அம்மன் அருள் எல்லாரும் நிறைஞ்சிருக்க மகராசி தொட்டதெல்லாம் வெற்றிதான். நம்ம மீனாட்சி தொட்டதெல்லாம் வெற்றிதான். பசியோட போய் நின்னா ருசியோட விருந்தளிக்கும் மீனாட்சி மெஸ்ஸு நம்பர் 1 தான். நம்ம மதுரையோட பெருமை இந்த மெஸ்ஸு தான். இவ பாதம் பட்ட மண்ணும் பொன்னாகும், இவ பாதம் கண்டு தெய்வம் வணங்கும். உழைப்பால தினம் தொட்டாசிகரும், இவ நடந்து வந்தா தடை தகரும். துன்பத்தை வெல்லும் துணிவான மனம், எதிரிக்கும் கூட ஏனியாகும் குணம். மீனாட்சி அம்மன் அருள் என்னாலும் நிறைஞ்சிருக்க மகராசி தொட்டதெல்லாம் வெற்றிதான். நம்ம மீனாட்சி தொட்டதெல்லாம் வெற்றிதான். முக்கணி போல பொண்ணுங்க 3 அம்மாவை போல குணத்தில் தேனு. தனிமரமா போராடி வாழ்ந்தா, ஆனாலும் தனித்துவமா பிள்ளைகளை வளர்த்தா. கஷ்டங்களை கண்டு இவ மனம் கலங்கிட மாட்டா. தைரியமா லட்சியத்தை அடைஞ்சிட தினம் உழைப்பா. இவளை கவுக்க நினைச்சா உன்னை மண்ண கவுவ வெப்பா. உண்மையாக இருந்தா உன்னை தோழி தூக்கி சுமப்பா. கறந்த பால போல உள்ளம் வெள்ளதான். நம்ம மீனாட்சிக்கு ஈடு இணை இல்லதான். மீனாட்சி அம்மன் அருள் எல்லாரும் நிறைஞ்சிருக்க மகராசி தொட்டதெல்லாம் வெற்றிதான். நம்ம மீனாட்சி தொட்டதெல்லாம் வெற்றிதான். ஆணவத்தோட பழக மாட்டா, இவ அடி பணிஞ்சும் இருக்க மாட்டா. பொது வழியே பொதுவா தவிர்ப்பா, என்றுமே தனி வழியில் வாழ்ந்து ஜெயிப்பா. நம்பிக்கை தான் வாழ்க்கையிலே மூலதனமாக ஆச்சு. கண்ணியமும் நேர்மையும் தான் இவளுக்கு உயிர் மூச்சு. தெய்வத்தை தேடி ஊரே தினம் கோயிலை நோக்கி போகும். இவளை அப்புறம் சக்தி கல்யாணத்துக்கெல்லாம் தயாரா இருக்க போல இருக்கு. வரும்போது பார்த்தேன், ஒரே பாட்டும் கூத்தும் கொண்டாட்டமா இருந்துச்சு. தூரத்துல இருந்து எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வரலாமேன்னு வெயிட் பண்ணேன். அப்புறம் எப்படிமா விசேஷம்? இப்போ என் அண்ணன் பொண்ணுன்னு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினே, அதான் கார்த்திக் கூட முறை பொண்ணுன்னு சொன்னனே. நாளைக்கு உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா இந்த சொந்தம் அப்படியே இருக்கும். என் அண்ணன் அண்ணனாவே இருப்பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுதான் என் மருமக. நாளைக்கு அந்த பொண்ணுக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் பண்ணிட்டு தான் நான் இங்கிருந்தே கிளம்புவேன். சொந்தக்காரங்களா வந்தவங்க என் சம்மந்தி ஆயிடுவாங்க. அம்மா, நான் தான் ஏற்கனவே என் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனே. ஆனா நீங்க இரு
நான் பேசி முடிச்சிடுறேன். ம்? நீ சொன்ன மாதிரியே உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுனா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே யமுனாவுக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம். நான் வாக்கு கொடுத்தது கண்டிப்பா கொடுத்ததுதான். அதுல கண்டிப்பா எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஏதாவது மாறி நடந்துச்சுன்னா யமுனா எனக்கு யாரோ மாதிரிதான். என் அண்ணன் பொண்ணு வந்திருக்கால, அவ எனக்கு மருமகள் ஆயிடுவா. விஷயம் அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ. ம்? நான் இப்ப ஏன் இத சொல்றேன்னா, உன் கல்யாணமும் நிச்சயமும் எப்பவுமே கடைசி நேரத்துல நிக்கிறது உங்க குடும்பத்துக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. அதுக்கப்புறம் நீ என்ன பார்த்து ஒரு வார்த்தை நீங்க இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாதான்னு கேட்ட கூடாது இல்லையா? இத மனசுல வச்சுக்கோ. சரி, வா வா. அம்மா, கடைசியில கல்யாண நாளும் வந்துடுச்சு. நீ என்னம்மா பண்ண போற? சொல்லுமா, நீ என்ன பண்ண போற? சொல்லு. என்கிட்ட பேச மாட்டியா? இவ்வளவு நடந்த பிறகும் பேச மாட்டியாம்மா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கா. ஒரு தடவை அவ முகத்தை வந்து பாருமா. கல்யாணம்ங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம். சின்னவ பெரியவளை நினைச்சு வருத்தப்படுறா, பெரியவ சின்னவளை நினைச்சு வருத்தப்படுறா. இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுமா. அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சேன்னு நானும் துர்காவும் பைத்தியம் பிடிச்சு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. இது என்னம்மா கல்யாணமா? கல்யாண வீட்டுல ஒரு சந்தோஷம்ல இருக்கணும். அந்த வீடே சிரிப்பும் சந்தோஷமா இருக்கும். ஆனா என் வீடு ஏம்மா இப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நான் என்ன சொல்றது? நீயே பாத்துக்கோ. அம்மா, இந்த பூவை வச்சு விடுமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னால முடியலம்மா. அம்மா, இன்னைக்கு என் கல்யாணம். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத. இந்த பூவை வச்சு விடுமா. கடைசியில நீ மணவரைக்கு போற நேரம் வந்துடுச்சுல்ல. அம்மா, நீ கொஞ்சம் தைரியமா இருமா. எங்கடி தைரியமா இருக்க? என் உடம்புல உசுறு மட்டும் தாண்டி இருக்கு. தண்ணியில போட்டு மிதக்கிற மரக்கட்ட மாதிரி அது போக்குல அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. துர்கா, அம்மா, இப்ப என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் இந்த அம்மாவுக்கு நடக்கலாம். ஒருவேளை நான் மயக்கம் போட்டு எங்கேயாவது விழுந்துட்டா அம்மா, தப்பி தவறி கூட அம்மாவை எழுப்பி விட்டுறாதம்மா. ஏன்னா அங்க நடக்கிற எதுவுமே என் கண்ண படக்கூடாது. அம்மா, இந்த பூவை வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. துர்கா, அம்மா, இந்த பூவை அவளுக்கு நீ வச்சு விடு. என் ஆசீர்வாதத்திலயா எல்லாமே நடக்குது? நானே அந்த அம்மாவை தான் நம்பி இருக்கேன். அந்த அம்மா பார்த்துப்பா அவங்க எல்லாரையும். யோ, பார்த்தல எப்படி உட்கார்ந்திருக்கான்னு. பொண்ணுக்கு கல்யாணங்கிற சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லாம உட்கார்ந்திருக்கா பாரு. இதுக்கு புஷ்பா தேவையில்லாம விடு. பேசிக்கிட்டு வா இருக்க. போலாம். வா வா போலாம். இப்பதான் திமிரு. என்ன மீனாட்சி அக்கா, என்ன ஒரு ஓரமா உட்கார்ந்திருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், இன்னொரு பொண்ணுக்கு அதே மேடையில நிச்சயதார்த்தம் வேற. அந்த நினைப்பே இல்லாம நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க தானே வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்யணும். அதான் தானா நடக்குது. அப்புறம் நான் எதுக்கு? என்ன தானா நடக்குது? ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு சக்தி சங்கிலி கொடுத்த புடவைய கட்டாம வேற ஒரு புடவைய கட்டியிருக்கா? என்னங்க புஷ்பா, இவங்க? விடு புஷ்பா, ஆக வேண்டியதை பாப்போம். என்ன எதுக்கு அடுக்குறீங்க? நாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி உட்கார்ந்திருக்காங்க பாத்தீங்களா?
இவங்க தான் இப்படி உட்கார்ந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த சக்தியை பாத்தீங்களா எப்படி உட்கார்ந்திருக்கான்னு? ஏதோ கல்யாணத்துல இஷ்டமே இல்லாத மாதிரி உட்கார்ந்திருக்கா. புஷ்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். போலாம் வா. ஏன் என்ன நடக்குது? கேளு புஷ்பா, வா. என் தம்பி தாலி கட்டட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். வா, டேய் வாடா. வாயப்பாரு வாய சிங்கிள் காரவை. அக்கா இப்பவே இந்த பேச்சு பேசுறாள, கல்யாணம் முடிச்சு நம்ம சில்லு குட்டி அவ வீட்டுக்கு போனா நம்ம புள்ளைய என்ன கொடுமைப்படுத்துவா. ஒண்ணு பண்ணு. ஏ பூஜா, இன்னுமா மேக்கப் முடியல? எவ்வளவு நேரம்டி? நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. மா, மேக்கப் போட வேண்டாமா? சும்மா நேரமாச்சுன்னா என்ன அர்த்தம்? மேக்கப் பண்ண வரைக்கும் போது பூஜா, வா. எதுக்குமா இப்படி அவசரப்படுறீங்க? என்னடி, நேத்து நடந்ததெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? கொஞ்சம் தப்பி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அது எதுக்குமா இப்ப ஞாபகப்படுத்துறேன்? அதான் எல்லாம் முடிஞ்ச மணமேடை வரைக்கும் வந்தாச்சுல்ல. ஏய் பூஜா, இங்கதான் நீ தப்பு பண்ற. தாலி உன் கழுத்துல கட்டுற அந்த நேரம் வரைக்கும் நாம ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன். இப்ப வெற்றி மேடைக்கு வந்துருவான். அவன் வரும்போது நீ அங்க இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன், வா. சரி கொஞ்சம் இருமா, பவுடர் மட்டும் போட்டு வரேன். ஏய் போதுடி, வாடி, வா. மா, டே சங்கிலி, இத பாரு, உனக்கும் மேக்கப் போட ஆள் வச்சிருக்கேன், வா. அது ஒண்ணுதான் குறைச்சல். இத பாருடா, இந்த மாதிரியே பேசிட்டே திரிஞ்ச அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். அக்கா, கல்யாணம் முடியற வரைக்கும் என்கிட்ட எதுவும் பேசாத. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. புஷ்பா, என்ன உன் தம்பி என்ன சொல்றான்? ஏங்க, இந்த கல்யாணத்தை நான் பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அவ என்னடானா ஒரு பக்கம் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கா, இவன் ஒரு பக்கம் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அவங்க கோவம் நியாயமானதுதான். இவனுக்கு என்னங்க வந்துச்சு? தவமே கிடந்தாலும் சக்தி மாதிரி ஒரு பொண்ணு இவனுக்கு கிடைக்குமா? ஏங்க இவனுக்கு இப்படி புத்தி போகுது? நானும் வந்ததுல இருந்து சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி இவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த விஷயத்த நீயே பெருசாக்கி விட்டுறாத. திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காத. நீ கேட்க கேட்க அவன் ஏறிக்கிட்டே தான் போவான். தாலி கட்டுற வர எல்லாத்தையும் லூசுல விடு புஷ்பா. மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னமோங்க, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவனாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். நீங்க அங்க எங்கன்னு போகாம இவன் கூடவே இருங்க. அதுக்காக அவன் பின்னாலே சுத்த சொல்றியா? அங்கே மீனாட்சி வேற ரொம்ப அமைதியா இருக்கா. அந்த பக்கம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் அப்படியே டென்ஷனா இருந்துகிட்டு இருக்கேன். இவன் பின்னால போய் சுத்த சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இவன் மேலதான் அதிகமா சந்தேகமா இருக்கு. எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. டேய் மாப்ள. மாமா ப்ளீஸ் மாமா, நீ ஆரம்பிச்சிடாத மாமா. என் மூஞ்சி நீ ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். வேற புதுசாலாம் எதிர்பார்க்காதீங்க. டேய் மாப்ள, உனக்கு என்னடா ஆன அழகண்டா நீ. யமுனா, அப்படி இப்படின்னு ஒரு வழியா உனக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? ஏமா உன் முகம் வாட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் கார்த்தி, பாருடா யமுனாவ, அவன் முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு. நீ வந்த உடனே ஒரு 4 வார்த்தை பேச மாட்டியா அவ கூட? பேசினா அவ சந்தோஷப்படுவாள்ல. ஏமா, நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல மேக்கப் போட்டு நல்ல அம்சமா இருக்கலாம்ல. சரி சரி, எப்படியும் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட ஆள் வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அழகா போட்டுக்கோ. சாமி, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடிமா. இப்ப உட்கார்ந்தா கூட 10 நிமிஷத்துல நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். சாமி, முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். சக்தி, எப்படியோ கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்ட.
இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா அதை விட பெரிய நிம்மதி வேற எதுவுமே கிடையாது சக்தி. அம்மா, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் நான் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன். இது எல்லாமே உனக்காகவும் உன் அக்காவுக்காகவும் தான். நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா அடுத்து உங்க அக்கா நிச்சயம்தான். ஆனா உன் கல்யாணம் நடந்தா மட்டும்தான். அன்னைக்கு நம்ம பையன் நிச்சயத்தை அந்த செல்வம் நிறுத்தினப்போ இந்த ஊரு எப்படி பாத்துச்சு? அதே ஊரு இன்னைக்கு இந்த கல்யாணத்தை எப்படி பாக்குதுன்னு பாத்தியாமா? அதுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னது. சரிமா சக்தி, பாத்துக்கோ, எல்லாம் நல்லதே நடக்கும். கார்த்திக், கடைசியில உங்க அம்மா நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டாங்கல்ல? சக்தி, சாரி சக்தி. நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க கார்த்திக்? நான் சந்தோஷமா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இல்ல சக்தி, யமுனோட வாழ்க்கைக்காக தான் நீ இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிற. பொதுவா வாழ்க்கையில யாருமே இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யவே மாட்டாங்க சக்தி. அப்படிலாம் ஒண்ணு இல்ல கார்த்திக். சக்தி, நீ ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டியவ. எங்களை மன்னிச்சிரு சக்தி. இப்போவாவது எனக்கு ஆண்டவன் பேசுற சக்தியை கொடுத்தானே. எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமே பழைய மாதிரி கம்பீரமா நடக்கதான் போறீங்க. ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க. இப்ப ஆரம்பிச்சாதான் எல்லா பூஜையும் முடிஞ்சு தாலி கட்டுறதுக்கு நேரம் சரியா இருக்குமா? சரி சாமி, நீங்க ஆரம்பிங்க. சரி, இந்தாங்கோ, இந்த மாலையை வாங்கிக்கோங்கோ. இந்தாம்மா, இந்த மாலையை வாங்கிக்கம்மா. ரங்கநாயகி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மண்டபமே நிறைஞ்சு இருக்க போறது பாரு. ஆமாங்க, மினிஸ்டர் எல்லாம் வர போறாங்க. அதுக்குள்ள இந்த சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சிட்டா தாலி கட்ட சரியா இருக்கும். ஐயோ, தீ பிடிச்சிச்சு, தீ பிடிச்சிச்சு, தீ பிடிச்சிச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, தீ பிடிச்சிருச்சு, தீ பிடிச்சிருச்சு. எப்படி தீ பிடிச்சது? அச்சச்சோ, அபசகுணமாச்சே. என்ன வெற்றி இது? பாத்து உட்கார வேண்டாமா? இல்லம்மா, எப்படி நெருப்புல பட்டுச்சுன்னே தெரியல. சாமி, என்ன சாமி பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி அபசகனம் ஆயிருச்சு. அபசகனம் அபசகனம் ஆச்சு. ஆமா, அபசகுணம் தான். கூடாது கூடாதுமா. தம்பி, சரியா சொன்னீங்க. நேக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கு. மணமேடையில வந்து உட்கார்ந்த உடனே அங்கவசரத்துல தீ பிடிச்சது ஏதோ தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குமா? என்ன ஐயரே சொல்றீங்க? ஆமாம்மா, மாப்பிள்ளையோட பட்டு வஸ்திரம் எரியுதுன்னா ரொம்ப மோசமான சகுனம்மா. ஐயரே, ஏதோ தெரியாம பட்டுருச்சு. நீங்க ஹோமத்தை ஆரம்பிங்க. மா, இதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஆரம்பிச்சா நன்னா இருக்குமா? இல்லனா பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்லதில்ல. புஷ்பாமா அனுப்புனாங்க உங்களுக்கு மேக்கப் பண்ண சொல்லி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இருக்கிறதே போதும், நீங்க போங்க. யமுனக்கா, இங்க வா. எங்க மேக்கப் வேண்டாங்கிற? ஆமா, இது மட்டும் தான் முக்கியம். கோகிலம்மா வந்ததுமே சொன்னாங்கல்ல, நான் கவனிச்சேன்க்கா. சும்மா கோகிலம்மா கோகிலம்மான்னு சொல்லிட்டு இருக்காத. அவங்க சொல்லி சொல்லிதான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்து நிக்கிறோம். ஆனா அதுக்கு அவங்க காரணம் இல்லையேக்கா, நான் தானே காரணம்.
நான் செல்வா கூட சென்னைக்கு தனியா போகாம இருந்திருந்தேன்னா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்லக்கா. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு நடந்துருச்சு தானே. நாம எல்லாருமே செல்வாவை புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இவங்களுக்கு என்ன? கார்த்திக்கும் சரின்னு தான் சொன்னாரு. இவங்க யாரு உன் கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு? அக்கா, இப்ப நீ மேக்கப் பண்ணிக்கிறியா இல்லையா? முடியாதுடி. அக்கா ப்ளீஸ், எனக்காக. யாருக்காகவும் முடியாது. துர்கா, நீயாவது சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. எந்த ஒரு தங்கச்சிக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. துர்கா அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கல்யாணம் ஆகி போயிடுவேன். உன் தங்கச்சிய நான் கேக்குறேன். கடைசி ரிக்வெஸ்ட் இதான் அக்கா. என்ன பாட்டி, என்ன வேணும்? தம்பி, இந்த கல்யாணம் அங்க உள்ள நடக்குது போ. நீ தானப்பா இங்க மாப்பிள, உன்கிட்ட தான்ப்பா கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே பொண்ணு, அத பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்ல? என்ன தெரியணும்? இல்லப்பா, சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. சொல்லாமே இருக்க முடியல. அதான் ஒரே யோசனையா இருக்கு. எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய அந்த பொண்ணு ஒரு பையன் கூட என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. நான் கூட அவங்கள புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சேன். ராத்திரி பூரா எங்க வீட்டுலதான் தங்கி இருந்தாங்க. இது எப்ப பாட்டி நடந்துச்சு? இப்போ ஒரு 2-3 மாசம் இருக்கும்பா. இப்ப நான் கோயிலுக்கு வந்தேன். திடீர்னு அந்த பொண்ணை பார்த்தேன். என்ன தெரிஞ்ச மாதிரி அது காட்டிக்கலையே. மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தா நீ. எனக்கு மனசு கேட்கலப்பா. அதான் உன்கிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன். அக்கா, உன் மேல நான் கோவத்துல இருக்கேன். நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்ட. பிள்ளைங்க தனியா அனாதை மாதிரி நிக்குதுங்க. என்னைக்கும் அவங்க எல்லாருக்கும் துணையா நீ இருப்ப. நான் இருக்கிறது இருக்கட்டும்க்கா. பெத்தவ நீ இருக்கணும்ல. பிள்ளைங்க அப்படி ஏங்குதுங்கக்கா. அவங்க அம்மா இல்லாம எப்படி ஏங்கிக்கிட்டு இருக்காங்களோ, நானும் அந்த மாதிரி தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். தன்னந்தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நான் யாருக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலம்மா. எல்லாம் இருக்கட்டும். என்னமோ அடிக்கடி சொல்லுவ, என் பிள்ளைங்க கல்யாணத்தப்ப அவன் அப்பங்காரன் வந்து தாரவாத்து கொடுக்கணும்னு. இன்னைக்கு அப்பங்காரன் அவன் நிக்கான், நீ அங்க இல்லையக்கா. இத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. போக்கா எக்கா, வாக்கா. பட்டுக்குட்டி சில்லுக்குட்டி கல்யாணத்துல நீ இல்லன்னா எப்படி? நீ இருந்தாதானே அதுங்களுக்கும் ஒரு தைரியமா இருக்கும். எந்திரிச்சு வாக்கா. ஏ சாந்தா, என்ன தனியா விடு. நீ போ, நீ போய் அவ கூடவே இரு. போ, நான் வரல, என்ன விட்டு. எப்படிடி அவளை வளர்த்தோம்? நாம அவளை ஒரு கனவோட வளர்த்தோமேடி. உனக்கு தெரியாதது என்ன இருக்கு? அவ ஆசைப்பட்டான் அவ ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும்னு. அப்படிப்பட்டவ அந்த சங்கிலி பக்கத்துல உட்கார்ந்து மணமேடையில ஐயோ ஐயோ, இதுக்கா கோயில வச்சு என்ன கண்ணி. அக்கா சாந்தா, என்ன யார் புரிஞ்சுக்கலனாலும் நீயாவது என்ன புரிஞ்சுப்பேன்னு நம்புறக்கா. போமா. ஏம்மா, உனக்கு இன்னுமா கருணை வரல? எதுக்காகம்மா நீ இன்னும் காத்துக்கிட்டு இருக்க? நீ நினைச்சா ஒரு நொடி போதும்மா எல்லாத்தையும் மாத்துறதுக்கு. ஏம்மா மனசு வைக்க மாட்டேங்கிற? அம்மா, எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே நீதானேம்மா. நம்பிக்கையை கொடுத்த நீயே என் நம்பிக்கையை பறிக்கவும் செஞ்சுட்ட. ஒண்ணு நீ வா, இல்ல இந்த கத்தியே எனக்கு முடிவு சொல்லட்டும்.
என்னடா பண்றீங்க? எங்க போனீங்க? ஐயோ அதை ஏக்கா கேக்குற? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ஏகப்பட்ட வேலை இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஏதாவது இழுத்துட்டு வந்துடாதீங்க. அக்கா பிரச்சனை எதுக்கா வரப்போகுது? இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க போறோம். 4 நாளா வீட்டுல என்ன நினைச்சு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் யார் காரணம்? நான் தான் காரணம். 2 பேரும் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஓடி போயிட்டோம். நம்ம நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோம். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. நேத்து அம்மா கல்யாணம் நிப்பாட்டணும்னு சொன்னாங்களே, எப்படிங்கிற? நான் பண்ண வேலைதான். அட பாவீங்களா? அப்போ பூஜா சொன்னதெல்லாம் நிஜம்தானா? பூஜாவே நம்புறானா நான் அந்த அளவு நல்லா நடிச்சிருக்கேன்க்கா. அதனாலதான் பூஜா அப்படி பேசுறா. மோசமான ஆளுக்காவ. டேய் இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அக்கா சின்ன விஷயம்தான், அங்க வசதி அடிச்சிட்டோம். டேய் என்னெல்லாமா பண்ணிருக்கீங்கடா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எங்க வீட்டுல வச்சுட்டு பேசினா அந்த பூஜா கேட்டறா. என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நிறுத்துடா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்க்கா. ஷாக்கு மேல ஷாக்கு வரும். நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத. நீ எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. ஐயோ வெற்றி வர லேட் ஆயிடுச்சு, வெற்றி வர லேட் ஆயிடுச்சு, ஐயோ ஐயோன்னு அவங்க கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு மட்டும் இரு. நாங்க சொல்றது மட்டும் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். சரிடா. திரும்பவும் சொல்றேன், யாருகிட்ட பேசுறதா இருந்தாலும் பூஜா இருக்காளா இல்லையான்னு பாத்துட்டு பேசு. அவ ரொம்ப விவரமா இருக்கா. அவளை விட கேடியா பண்ணி தான் அவளை இப்ப ஆஃப் பண்ணணும். புரியுதுடா புரியுது. பாரு இனிமே அவ என்ன பண்றா, அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். இங்க ஏதாவது பிரச்சனைனா நான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? சரிக்கா. டேய் எங்க அண்ணனுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. அக்கா தேங்க்ஸ் சொல்ற நேரமா இது? போன வைக்கா. நானே அண்ணனுக்கு தெரியாம பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா மட்டும் போதுக்கா எனக்கு. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் மொத்தமா சொல்லிக்கலாம். வைக்கா போன. பாய். ஹலோ. டேய் இவ்ளோ பிளான் பண்ணீங்களே, அங்க என்ன நடக்குதுன்னு கவனமா பார்க்க வேண்டாமா? ஏய் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கும்டா. நல்லவேளை தப்பிச்சோம். ஐயோ என்னக்கா சொல்ற? அங்க எவனோ ஒருத்தன் உங்களையும் அண்ணனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்டா. நீங்க அங்க என்ன பண்றீங்கன்னு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கான். அக்கா நிஜமாவா? ஆமாண்டா. இப்பதான் போன் பண்ணி சரளா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் பேசுறத நான் காதால கேட்டேன். நல்லவேளை பூஜா மேடையில இருந்தா. சக்தி கல்யாணத்துல பிரச்சனை, அந்த சங்கிலி கோவமா இருக்கிறான்ற வரைக்கும் அவன் போன் பண்ணி சொல்லிட்டான்டா. அக்கா நீ சொல்றது நம்பவே முடியலக்கா. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா. நல்லவேளை போனை சரளா எடுத்து பேசினான். பூஜா மட்டும் பேசிருந்தா அவ வேற ஒரு பிளான் போட்டிருப்பா. அக்கா பூஜாவை சாதாரணமா இட போட்டு இருந்தா அவ பக்காவா பிளான் போட்டிருக்காளா? டேய் இவ கையில மட்டும் எங்க அண்ணன் வாழ்க்கை போச்சு, என் அண்ணன் வாழ்க்கையே நாசமா போயிரும்டா. எங்க குடும்பமும் உருப்படாம போயிடும். டேய் ஏதாவது பண்ணுங்கடா. நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒரு அடியால அமைச்சிருக்காடா. என்னடா சொல்ற? அவங்க எனக்கு பூஜாக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. சரண்யாக்கா சொல்லுச்சு. ஓ நினைச்சேன்டா இந்த பூஜா சும்மாவே இருக்க மாட்டாளேன்னு. அடியால் அனுப்புற அளவுக்கு வந்துட்டாளா அவள? டேய் அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு இப்பவே கைய கால உடைக்கணும்டா கிரி. கரெக்ட்டா. இல்லன்னா நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். டேய் அவனை எங்கடா போய் தேடுறது? ஐயோ அதான்டா எனக்கும் தெரியல. எங்க இருப்பான்? எக்ஸ்கியூஸ் மீ, என் போன்ல கொஞ்சம் சார்ஜர் கம்மியா இருக்கு. உங்ககிட்ட சார்ஜர் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஏய் நாங்களே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கோம். இப்போ வந்து சார்ஜர் கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல, கிளம்பு. உங்களை விட அதிகமான டென்ஷன்ல நான் இருக்கேன் பா. ரொம்ப அவசரம். 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா சார்ஜர் போட்டு கொடுத்துறேன். ரொம்ப அர்ஜென்ட் ப்ளீஸ். யோ அப்படி என்ன அவசரம்? உங்ககிட்ட சொன்ன தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க முதலாளி அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவரு இங்க வந்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்திருக்கேன்.
அவரை பத்தின எல்லா டீட்டெயிலையும் எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லணும். அப்படியா? இந்த வர வணக்கம். அப்படியே என் முகத்தை பாருங்க. நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தியே, அவர் கூடவே இருந்தது நான் தான். மாட்டிக்கிட்டியா? ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு என் பொண்ணு சக்தி கேக்குதா உனக்கு? இத பாரு, என் பொண்ணுக்காக நான் எதையும் செய்வேன். இனிமே என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் கிடையாதுடா. அவ பாட்டுக்கு நிம்மதியா இருப்பான். இந்த காரியத்தை சங்கலி நான் என்னைக்கோ பண்ணி இருந்திருக்கணும். உன்னை நான் இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்புதான்டா. என்னைக்கு இந்த கத்தி காத்துல விழுந்துச்சோ அன்னைக்கே இத நான் பண்ணி இருந்திருக்கணும். என்ன மீனாட்சி அக்கா இப்படி பண்ணிட்டீங்களேக்கா? அதுவும் கோயில்ல வச்சு இப்படி செய்ய எப்படிக்கா உனக்கு மனசு வந்துச்சு? கடைசியில உன்னையவே கொலைக்காரி ஆக்கிட்டான் இந்த சங்கிலி. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா. அக்கா என்னை பாருங்க அக்கா. அக்கா என்னை ஞாபகம் இருக்கா? எனக்கு நீதானக்கா பிரசவம் பார்த்த. தொப்புள் கொடி சுத்தி வயிற்றுல உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப 2 உசுரையும் காப்பாத்தினவக்கா நீ. என் பொண்ணு பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்னன்னு சொல்லுடா கண்ணா. உங்க பேர் தான்க்கா. ஆமாக்கா, உங்க பேரு தான் அவளுக்கு வச்சிருக்கேன். நீங்க இல்லனா இந்நேரம் எங்களை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும்க்கா. தங்கம், மீனாட்சி அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. நல்ல நல்ல. உங்க கைராசி யாருக்குமே வராதுக்கா. எத்தனையோ பேருக்கு பிரசவம் பார்த்த கை. என்ன ஆனாலும் உங்களை மறக்கவே முடியாது மீனாட்சி அக்கா. இந்த கைய கும்பிட்டாலே சாமிய கும்பிட்ட மாதிரி. ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு உசுறு கொடுத்த கை. ரொம்ப நன்றி மீனாட்சி அக்கா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. உங்க கை 4 பேரை காப்பாத்துற கையாவே இருக்கட்டும்க்கா. நான் வரேன்க்கா. வா மீனாட்சி. அம்மா பகவதி, என்னால இவனை கொல்ல முடியலையேம்மா. இந்த கையால யாரையும் கொலை செய்ய முடியாதேம்மா. இது உசுறு கொடுத்த கை. இதுக்கு எந்த உசுரையும் எடுக்க வராதும்மா. கோபத்துல 1000 யோசிக்கலாம். ஆனா அதையெல்லாம் மனசாட்சியை அடகு வச்சுட்டு செஞ்சிட முடியுமா? என்னால முடியலம்மா. மீனாட்சி அக்கா எதுக்கு இங்க வந்திருக்கு? ஒருவேளை சக்தியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்ச வந்திருக்குமோ? நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. அம்பி, இத 3 முறை தொட்டு கும்பிடுங்க. சரிங்க சாமி, கிளம்பட்டுமா அப்போ? அம்பி, இது உனக்கே நன்னா இருக்கா? இப்பதான் யாகத்தையே ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ள இப்படி கேப்பியோ? அண்ணே, சாமி சொல்றத பண்ணுனே, பரிகாரத்தை கெடுத்துறாதே. ஆமாண்ணே. சாமி, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்ப பாருங்க. சரிடா அம்பி, நான் மந்திரம் சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துரு. லேக் விட்டனா பாவம் வாபஸ் ஆகாது, பாத்துக்கோ. ஐயோ, சாபம் போவாதா?
என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? அவங்க வேணும்னு பண்றாங்களா? நீங்களும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சும்மாவே இருக்கீங்க. அவங்க பண்ணது தப்புதான், நானும் தப்புன்னு தானே சொன்னேன். ஆனா நீ ஏன் என் மேல கோவப்படுற? இங்க பாரு யமுனா, நம்ம இப்ப ஏதாவது பேசிக்கிட்டா அப்புறம் என் அம்மா நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிடுவாங்க யமுனா. நிப்பாட்டட்டுங்க, நிப்பாட்டட்டும். இப்படி என் தங்கச்சி வாழ்க்கையை பலி கொடுத்துதான் எனக்கு நிச்சயம் நடக்கணும்னா அப்படி ஒரு நிச்சயமே எனக்கு தேவையில்லை. எப்படா இந்த கல்யாணம் நிக்கும், எப்படா இந்த நிச்சயம் நிக்கும் தானே உங்க அம்மா ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால தானே மேடையில வச்சு அப்படி பேசுறாங்க. அவங்க ஆசைப்பட்டதை நானே பண்ண மாதிரி இருக்கட்டும். இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டுறேன், என் நிச்சயத்தையும் நிப்பாட்டுறேன், நானே போய் நிப்பாட்டுறேன். நிப்பாட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு யமுனா. இன்னும் எங்க பொறுமையா இருக்கணும்? அந்த சங்கிலி சக்தி கழுத்துல தாலி கட்டுறத பார்த்துட்டு பொறுமையா இருக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. என் மனசு கிடந்து எவ்வளவு தவிக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையே கார்த்திக்? ஒவ்வொரு நொடியும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு யாருங்க காரணம்? நான் தானே. எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக சக்தி தான் கனவெல்லாம் விட்டுட்டு தான் ஆசை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு கல்யாண மேடையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க. எப்படி இனியும் பொறுமையா இருக்க முடியும்? அதுக்குதான் சொல்றேன், நானே என் நிச்சயத்தை நிப்பாட்டுறேன். அப்பதானே சக்தி கல்யாணமும் நின்னு போயிடும். எங்க அம்மா எங்களை எப்படி எல்லாம் வளர்த்தாங்கன்னு தெரியுமா? எங்க 3 பேரையும் ஆளாக்க அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்டா கண்ணுல கண்ணீர் இல்லங்க, ரத்தமே வரும். சக்திய கலெக்டர் ஆக்க அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சும் இல்லங்க. ஆனா இன்னைக்கு சக்தி கழுத்துல சங்கிலி தாலி கட்ட போறானா? கேட்கவே அசிங்கமா இல்ல? இதுல உங்க அம்மா சங்கிலி இன்னும் மேடைக்கு வரலன்னு வேற சண்டை போடுறாங்க. என்னங்க நடக்குது சொல்லுங்க? அந்த சங்கிலி எல்லாம் ஒரு ஆளுன்னு என் சக்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அவன் யோசிக்கிறானா? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? சரி யமுனா, நம்ம பொறுமையா இருக்க தேவையில்லை. அப்போ வாங்க 2 பேரும் போய் இப்பவே எல்லாரும் முன்னாடியே சொல்லலாம். எங்களுக்கு நிச்சயமும் வேணாம், இந்த கல்யாணமும் வேணான்னு. வாங்க கார்த்திக். யமுனா, என்ன? அதுவும் சொல்ல தேவையில்லை. இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு வழினா? டேய், நீ கனவுல நினைச்சா கூட இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்குமாடா? ஆமா ஆமா, கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது மாமா. இத பாருடா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, உங்க அக்கா உசுரோடவே இருக்க மாட்டா. செத்துருவேண்டா, சத்தியமா செத்துருவேண்டா. நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன், பரவாயில்லையா? செத்துரு செத்துரு. பொண்ணு சீராட்டி பாராட்டி நான் வளர்த்ததுக்கு இப்ப கேள்வி கேக்குற பாத்தியா? இதுக்கு நீ செத்துறலாம். செத்துருவேனா அப்படியே செத்துருவேன் அர்த்தமா? அவளை கட்டிக்கிறதுக்கு சாவலாங்கா, புரிஞ்சுக்க. டேய் டேய், அப்படி என்னடா சக்தி தப்பு பண்ணிட்டா? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆரம்பத்துல இருந்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. விடு, இப்ப கேளுங்க. என் வாயால இதெல்லாம் சொல்ல வைக்காத மாமா. டேய் டேய், உன்னை ஐயர் அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருடா. ஓடும். இவன் வர மாட்டான், இவன் வர மாட்டாங்க. அம்மா அப்பா குறை இல்லாம இவனை சீராட்டி பாராட்டி வளர்த்த பாத்தீங்களா? பதிலுக்கு என்னடா பண்ண எனக்கு? ஏண்டா, என்னைக்காவது என் புள்ள வேற நீ வேறன்னு நான் பாரபட்சம் பார்த்து நடந்திருப்பேனாடா? சொல்லுடா. டேய், உன்னை ஊரெல்லாம் அவ்வளவு கேவலப்படுத்தி பேசினப்போ அக்காவா உன் கூட இருந்தது நான் மட்டும்தான். அப்படிப்பட்ட அக்காவுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை அசிங்கம்னா நீ தானடா கூட நிக்கணும். உனக்காக தானே இவ்வளவு தூரம் பண்ண. உங்க அக்காவுக்காக இதை நீ செய்ய மாட்டியா? அதெல்லாம் கரெக்ட் தான்க்கா, ஆனா டேய், ஆனா என்னடா ஆனா? டேய் டேய், உங்க அக்கா புஷ்பா உனக்காக எவ்வளவுலாம் பண்ணிருப்பா. உங்க அக்காவுக்காக அவ சொல்ற பொண்ணு நீ கட்ட மாட்டியா? டேய், இத்தனைக்கு நீ இந்த ஊருக்குள்ள எத்தனை பொண்ணோட சுத்தி இருப்ப, எங்களுக்கெல்லாம் அது தெரியும்ல. இப்படி இருக்கும்போது சக்தியை கல்யாணம் பண்றதுக்கு ஏன்டா இவ்வளவு முறுக்கிக்கிட்டு நிக்கிற? இதுவும் அதுவும் ஒண்ணா மாமா? டேய் டேய், எது வேணாலும் இருக்கட்டும்டா. ஆம்பளைனா கல்யாண காட்சியில நடக்கணும்டா. டேய் சங்கிலி, உன் அக்கா கடைசியா கேக்குறேன்டா. உன் அக்காவுக்காக இப்ப உன்னால வர முடியுமா முடியாதா? ஏன்க்கா நீ வேற புரிஞ்சுக்காம பண்ற? டேய், இது வரைக்கும் யார் யார் கால்லயும் நான் விழுந்துட்டேன்டா. உன் கால்ல விழுறதுனால எனக்கு ஒண்ணு அசிங்கம் இல்ல. டேய் சங்கிலி, இத பாருடா,
இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல என் மானமே போயிடும். அதுதான் வேணுமா உனக்கு? ப்ளீஸ்டா, இத பாரு, நீ 3 முடிச்ச மட்டும் போடு. அதுக்கப்புறம் உனக்கு எங்க போகணுமோ நீ என்ன இஷ்டப்படுறியோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கோ. அக்கா சொல்றத கேளுடா, நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு வாடா. மாமா கோகிலா ஆண்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டியா? கோகிலா, ஐயோ, இப்ப வேற நேரம் கட்ட நேரத்துல கல்யாணம் மட்டும் முடியட்டும். கோகிலாவுக்கு இருக்கு. ஐயோ, உங்களுக்கு வேற டைம் ஆகுதுல்ல, நான் வேற உங்க டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். போங்க செல்வா, போங்க. போய் உங்க அம்மா சொன்ன பொண்ணு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு போறேன். அப்புறம் யாரு காரணம்? நீ தானே காரணம். நான் என்னடா பண்ணேன்? நீ ஒண்ணுமே பண்ணலனே, அதான் இங்க பிரச்சனையே. உன் லவ் பத்தி அம்மா கிட்ட பேசிருக்கலாம். என்னடா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கு? தயவு செஞ்சு என்ன சாவடிக்காதீங்கடா. அண்ணே, ஏண்டா உங்க 2 பேருக்கும் சக்திக்கு இங்கதான் கல்யாணம் நடக்குதுன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாதுனே. தெரியாதுண்ணே. ஒண்ணும் இல்ல, நாங்க அங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம். அதை மட்டும் அம்மாட்ட சொல்ல போதும். என்ன வந்துட்டு இருக்கீங்களா? அண்ணே, கிரியானா கிட்ட கொஞ்சம் போன கொடு. அதான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன கிரியானா கிட்ட போன கொடுன்ற? அச்சச்சோ, என்னாச்சு? பிளான சொதப்பிட்டாங்களா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோ. அண்ணே, என்னடா? நம்ம அந்த கோயிலுக்கு வந்த நேரம் பார்த்து சக்தி இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. வந்தது வந்துட்டோம், இருந்து சக்தி அண்ணி கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடலானே. யோசினே, கொஞ்சம் நல்லா யோசி. ஊரை சுத்தி 100 கோயில் இருக்கப்ப நாம ஏன இந்த கோயிலுக்கு வந்தோம்? சக்தி அண்ணி கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அந்த சாமி தானே நம்மளை இங்க வர வச்சிருக்கணும். தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு, வானே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். என்னன்னே பதிலே சொல்ல மாட்டேற? தாலி கட்டுற நேரம் வந்துருச்சுனே, வானே பார்த்துட்டு போயிடலாம். டேய், அதான் சொல்லிட்டாருல, வாடா. டேய், சொல்லவே இல்லடா. டேய், மௌனம் சம்மதம்டா. அப்படியானே? டேய், முட்டாத்தனமா கேட்டுட்டு இருக்க. சக்தி அண்ணியோட கல்யாணம் பார்க்கணும்னு உனக்கே ஆசை இருக்கும் போது அண்ணனுக்கு இருக்காதா? அண்ணன் மனசன இரும்பா, கல்லா, மரமா, இல்ல கட்டையா? அண்ணன் மனசு பிஞ்சு மனசுடா, பிஞ்சு மனசு. அதுக்குள்ள சக்தி அண்ணி கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கும். அண்ணே, வானே போலாம். பேசுறீங்களாடா நீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆக போறாடா. இப்ப போய் நாங்க நின்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இங்க பாருங்கடா, நான் மனசார லவ் பண்ண பொண்ணோட வாழ்க்கை என்னால கெட்டு போக கூடாது. அண்ணா, நாங்க என்ன உன்னை அங்க போய் பிரச்சனையான பண்ண சொல்றோம்? அங்க போய் பார்த்துட்டு மனசார வாழ்த்திட்டாச்சு போலாண்ணா, ப்ளீஸ்ண்ணே. ஆமாண்ணே, அதனால யாருக்கு இந்த பிரச்சனை வராதுண்ணே. வானே விடுறா, வந்தா நீயும் தீர்க்க முடியாது, நானும் தீர்க்க முடியாதுடா. சக்தி வாழ்க்கை வீணா போயிடும். ஏன்டா இப்படி லூசுத்தனமா உளறிட்டு இருக்கீங்க? வண்டியில ஏறுங்கடா. ஏறா வண்டியில. என்னடா சொன்ன? போடு. ஏய், ஆமாண்டா, எனக்கா துரோகம் பண்றீங்க? மவனே, இந்த சக்திக்கு இருக்குடா. என்ன பண்ற பார். ஏய், டேய், சக்தியை பத்தி தப்பா பேசாதடா. அவளை நான் எந்த அளவுக்கு மனசுல வச்சிருக்கேன் தெரியுமாடா?
அததான்டா நானும் சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள நீ மனசுல வச்சிருக்கியா? பாத்தியா நீ சங்கிலி, நீ உனக்கு கல்யாணம் பாக்குறேன்டா. இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுடா. ஏய் டேய் டேய் நிறுத்துடா. விடுடா. டேய் கொன்றுவடா. உடனே ஏய் நீ எப்ப வந்த? டேய் என்னடா நடக்குதுங்க? எதுக்கு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க? எல்லாம் கொக்காக்காதான். உங்களை நம்பி தாண்டா இருக்கேன். எல்லாம் சரியா நடக்கும்ல? நடக்குமான்னு பார்க்கலாம். ஏய் செல்வா சங்கிலியை எதிர்க்கிறது பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படி மண்டையில போட்டேனா? அம்மா கூட்டு வரல. அம்மாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சண்டை ஏற்பாடு பண்ணிருக்கோம். உங்க அம்மா கூட்டு வந்து உங்க அம்மா நல்லது பண்ற பேர்ல சண்டையை பிரிச்சு வைக்கிறதுக்கா? கரெக்ட். வெளுத்து போடு வெளுத்து. சண்டையை வெடிக்க பாரு. சரி ஓகே. போடுனே. ஆஹா சக்தியை பத்தி தப்பா பேசாதடா. ஏய் வாடா கிட்ட போய் பாப்போம். டேய் நிறுத்துங்கடா. சொல்லிட்டு இருக்கல. என்ன மாமா நீ என்ன தடுத்துக்கிட்டு இருக்க? அட தம்பி நீங்க போங்க தம்பி. என்னடா சொல்றேன்ல. என்னடா என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பாத்து கூட்டிட்டு போடுமா? டேய் வாடா கூட்டிட்டு போடா. கல்யாணம் நடந்துருக்கு. மாமா ஒரு ஆளுட்ட அவட போய் சண்டை போடுறது. டேய் கை விடுடா. சக்தியை பத்தி தப்பா பேசுறான். என்ன வந்து தடுங்க. தம்பி அவன் தான் கோவத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானா? நீ இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? முதல்ல இடத்த காலி பண்ணு. மாமா அவன்கிட்ட எதுக்கு பேசுற? பொறுக்கி பொறுக்கி. டேய் வார்த்தை பேசுன வாயை கிழிச்சிருவேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? இருடா இல்ல விட. என்ன பண்ணுவானா? தம்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. கிளம்புங்க. நான் எதுக்கு இங்க போகணும்? அவனை போக சொல்லுங்க வேணும்னா. ஒன்னும் வீடு இல்ல கோயில் தானே. நான் இங்கதான் நிப்பேன். என்ன பண்ணுவீங்க? தம்பி நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன பெரிய எல்லாம் இருக்கு? என்ன பண்ணிடுவீங்க? டேய் மாப்ள இவன் கட்டிக்க போற பொண்ணு பேர் என்னடா? பூஜா மாமா. போடா போடா அவளுக்கு போன போடா. யாருக்கு வேணா போன் போடுங்க பாத்துருவோம். டேய் போன போடுறா. இந்தா மாமா. போடு போடு. ஹலோ நான் சங்கிலியோட மாமா நீதிமணி பேசுறேமா. சொல்லுங்க அங்கிள். அம்மா என்னம்மா நடக்குதுங்க?